ஹலோ மை டியர் பேபிஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் அவங்க சாரா. திரும்ப வந்துட்டேன்டா. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து லவ் வித் ரவுடியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ப்ரொஃபஸர் மியோ தான் வந்திருக்கணும். பட் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம், லவ் வித் ரவுடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போடுங்கக்கா, லவ் வித் ரவுடி கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்பெஷலி ஸ்ருதி, திஸ் இஸ் ஃபார் யூ. ஏன்னா அவள் தான் அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு, அக்கா 10 days ஆகிடுச்சு, 16 days ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ தேங்க்யூடா ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா இப்போது என் கமெண்ட் பாக்ஸில் வர ரீசெண்டாக எனக்கு கமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வர ஒரே நேம் ஸ்ருதி தான். ஸோ ஸ்ருதி அஃபிஷியல், தேங்க்யூ செல்லக்குட்டி. ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ தயங்க ரொம்பவே ப்ரோக்கன் ஆகி உங்ககிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு அழுதுருப்பான். நீங்களும் அவனை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே உங்கள் லேப்பில் தலை வச்சு தூங்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே தயங்க ஒரு பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நல்லவனாக இருக்கான், அதுவும் ஒரு குழந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கா, அவனை போய் எப்படி ரியா ஏமாத்தினா அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஜிமினோட ஞாபகம் வந்திருக்கும். ஸோ நீங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு ஜிமினுக்கு தான் டயல் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் எடுத்துகிட்டு, ஹலோ அண்ணா, நான் வயன் பேசுகிறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணா, நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணுமே. என்னடா சொல்கிற? இல்லைண்ணா ப்ளீஸ், நான் உன்னை பார்த்து பேசணும். என்ன பேசணும்? தயங்க பற்றி பேசணுண்ணா. ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா? சரிம்மா, நீ வந்துடு, பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமினை பார்க்க கிளம்புறீங்க. தயம் இப்போ வீட்டில் தனியாக தான் இருக்கான். ஸோ நீங்களும் அங்கே போய் ரீச் ஆகிடுறீங்க. அண்ணா, வயன் எதுக்குமா இப்போ வர சொன்னேன்? ஏண்ணா, உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேண்ணா? சேச்சா, அப்படிலாம் இல்லைடா. ஆனால் அது எனக்கு தயங்க பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தயங்க பற்றி பேச என்ன இருக்கு? இல்லை, தயங்க பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லைண்ணா, இன்றைக்கி பார்த்தீங்கள்ல க்ளப்பில் நடந்தது. ஆமாடா, பார்த்தேன். இதை நான் கூட எதிர்பார்க்கல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, அவள் கேரக்டர் சரியில்லை, அவள் நம்பாதுன்னு தயங்கிட்ட எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அவன் எதையுமே நம்பலை, அவளை முழுசாக நம்பினான். அவள் தான் அவனோட லைஃப், ஹாப்பினஸ். ஏன் அவள் அம்மா மாதிரி நினச்சான். ஆனால் அவள் இவ்வளோ கேவலமாக அவனை சீட் பண்ணி அவனோட ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும்தான் பழகிருக்கான்னு நினைக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறான்னு தெரியல. ஆமாண்ணா, எனக்கும் அந்த கவலை தான் இருக்குது. நான் எப்போவுமே தயங்க இந்த மாதிரி பார்த்துட்டே இல்லையா. நான் ஃபஸ்ட் டைம் அவரை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், என் அண்ணாவோட ஃபைலில். பார்த்ததும் என்னமோ தெரியல, அந்த கண்ணு என்ன ஏதோ பண்ணிடுச்சு. அப்போலேருந்து நானும் அவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி மார்னிங்கே நான் அவரை பார்த்தேன். ஒரு கிரவுண்டில் யாரோ ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. அதுக்கப்புறமா அன்றைக்கி கிரவுண்டில் பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவருக்கு என் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர மாதிரி அந்த ரியா எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த கிட்னாப் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அப்போ கூட சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன ரொம்ப பேசிக்கிட்டாங்க. மச்சான், பொண்ணு அழகாக இருக்குது, இந்த பொண்ணை எப்படிடா விடுறது, பேசாமல் ஏதாவது பண்ணலாம்ல, இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு எதுக்கடா போய் உட்காந்துருக்குன்னு ரொம்ப தப்பாலாம் பேசினாங்க. ஆனால் தயாங்க் ரொம்பவே ஜென்யூனாக நடந்துக்கிட்டான். அவர் கூட என் மேலே படல. ஆனால் நான் தான் அண்ணா கிட்ட எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சுன்னு
போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் தப்பு தான். அவர்கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அந்த மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது நம்ம கிளப்பில் பார்த்தோம்ல, அதே பையன் கூட நிறையா பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் டபுள் கேம் ஆடுறான்னு. அதுலேருந்து தயங்க காப்பாற்ற தான் நான் வேணும்னே போய் சொல்லி அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் தயங்க என்னை ஒரு தப்பான பார்வையில் பார்த்ததே கிடையாது. ஏன் நார்மலாக கூட அவர் என்னை பார்த்து பேசுகிறது கிடையாது. ஏதோ தனியாக இருந்தால் அண்ணாவுக்கு சந்தேகம் வந்துடும்டா. அவர் என் ரூமில் இருக்காரே தவிர அவர் நிழல் கூட என் மேலே படலை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவர்கிட்ட என் லவ் சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எவ்வளோ அவர்கிட்ட நெருங்குறனோ அவ்வளோ தூரம் அவர் விலகி போகிறாரு. எனக்கு தயங்க இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் இருக்க மாதிரி கேங்ஸ்டராக இருக்கட்டும். ஆனால் அவர் என் கூட இருந்தால் என் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தோணுதுண்ணா. ஆனால் அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. அண்ட் அவருக்கு என் லவ் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணா, உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா நான் என் அண்ணன் ஜேகேவை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன். அவர் மட்டும் எனக்கு கிடைச்சா அவரை நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன், ஒரு பேபி மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்தையும் அவருக்கு நான் மொத்தமாக கொடுத்துருவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பினஸ்ஸை மட்டும் என் தயம் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு அவருக்கு என்னை பற்றி தெரியணும் அண்ட் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும். கவலைப்படாத வேன். எனக்கு நான் உன்னை நம்புகிறேன். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் தயங்க கவலைப்படாத. உன் தயம் உன்கிட்ட முழுசாக வருவா. அதை நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நான் வரேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் வர எழுந்திரிச்சு பார்த்துட்டாருண்ணா. சரிடா, அப்போ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமினும் ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தயம் காலையிலே இருந்துச்சு ரூமில் தான். அப்படியே ஒன்றுமே புரியல அவனுக்கு. இன்னும் அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து வெளியவே வரல. ஸோ அங்கே தான் உட்காண்ட்ருக்கான் பெட்டில். ஸோ நீங்களும் வேணாம், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இதெல்லாமே ஜேகேவும் ஜியாவும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட தான் ஜியா வரா. வயன், ஜியா என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாத வயன், உன் ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியுது ஏதோ ப்ராப்ளமில் இருக்குன்னு. என்ன, உனக்கும் தயனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஜியா, அப்போல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். வயன், நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்லை ஒன்றா பார்த்து பயந்து அதனால தான் அமைதியாக இருக்கியா? ப்ளீஸ் என்கிட்டயாவது சொல்லு. நான் ஜிக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ அட்லீஸ்ட் என்கிட்டயாவது ஷேர் பண்ண. ஜியா, அது என்னடி ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலங்குது? இல்லை ஜியா, உனக்கே தெரியும்ல நான் தயங்க எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆனால் என்னால் அவர்கிட்ட சொல்லவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னதான் நாங்கள் ஒரே ரூமில் இருந்தாலும் இது வரைக்கும் அவர் என்னை பார்த்தது கூட இல்லை. என்கிட்ட நார்மலாக கூட பேச மாட்டேங்கிறாரு.
அது ஏனோ எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் அவர் ரியாவை தான் லவ் பண்ணார். ஸோ சடனாக மேரேஜ் ஆனனால அவரால் என்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தெரியும். ஆனால் அவர் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவர் என் கூட இருக்கார். ஒரே ரூமில் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை அவருக்கு என் கூட இருக்கிறது கஷ்டமாக இருக்குமோ? நான் வேணா பேசாமல் அண்ணாக்கிட்ட சொல்லி இல்லை தயங்க லைஃப்லேருந்து வாய் மூடுவான் போதும். எப்போ பாரு எல்லாருக்காகவும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நீயே உட்காந்து அழற மாதிரி தான் இருக்குது. அந்த ரியாலாம் தயங்குக்கு செட் ஆகான்னு நினைக்கிறியா? அவெல்லாம் பொண்ணே கிடையாதுரி. இதை பார், தயங்க ஒரு டைமண்ட். அவன் நீ தொலைச்சிடாத. அது எனக்கும் தெரியும் ஜியா. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, அவர்கிட்ட என்னால் பேசணும்னு தோணுது. ஆனால் பேச முடியல. அவர் எப்போ என்னை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாமே தயவும் கேட்டிருப்பான். ஏன்னா அப்போ தான் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஸ்டேர்ஸ் கிட்ட நின்று கேட்டிருப்பான் எல்லாமே. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவனும் ஆனால் எதுவுமே அவன் பேசலை, அப்படியே போகிறான். ஸோ அந்த டைம் கரெக்டாக ஜிமின் தான் கால் பண்ணுறாரு. மச்சான் எங்கே இருக்க? வீட்டிலடா. சரி, நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல, அங்கே வந்துடு, நான் உன்கிட்ட பேசணும். நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன் மச்சான், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அங்கே தான் அவனை பார்க்க தான் போகிறான். என்னடா பேசணும்னு சொன்னேன்? பேசணும்டா. 2 பேரும் பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. தயங்கா, உன்கிட்ட ஒயின் பற்றி பேசணும். ஒயின் பற்றியா? ஆமாம் மச்சான், நீ ஒயினை ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல மச்சான்? அது இந்த பார், ரியாவை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் நீ சொன்னு வை, உன் செவிலே அடிச்சிருவேன். அவெல்லாம் உனக்கு அப்படி ஒரு போய் நீ ஏன்டா இன்னும் அவளை நம்புறியா மச்சான்? எப்போ நான் அவளை இன்னொருத்த கூட பார்த்தனும் அப்போவே என் காதல் செத்து போச்சு. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் அனாதை மாதிரி இருந்தேன். அப்போ தான் நான் உன்னை மீட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன தான் நான் வெளியே கெத்தாக இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தவங்க இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் ரியா என் லைஃப்பில் வந்தா. அவள் என்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசினப்போ எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ஆனால் இன்னைக்கு என் அவளை நம்ப வச்சு முதுகுல குத்திட்டு போயிட்டா. எனக்கு அதுதான் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரிடா, ஒயின் பற்றி என்ன நினைக்கிறேன்? ஒயின் பற்றியா? என்ன ஒயின் பற்றியா? ஒயின் பற்றி தான் கேட்குறேன் மச்சான். நம்ம எல்லாருமே லைஃப்பில் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? டைமண்டை கையில் வச்சுட்டு கீழே செதறி கிடக்கிற பாறாங்கல்லையும் தங்கம்னு நினச்சி அது பின்னாடி போயிட்டுருப்போம். அந்த தப்பு தான் நீ பண்ணிகிட்ருக்க. ஒயன் ஒரு டைமண்ட், அது நீ இப்போ லாஸ் பண்ணிடாத. நீ இப்போ சொன்னல உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு. அவள் உனக்கு அம்மாவை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க மொத்த உறவும் அவள் ரூபத்தில் உனக்கு ஒன்றா கிடைக்கும். அவங்க எல்லாரோட லவ்வும் அவள் ஒருத்திக்கிட்ட மட்டும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீ அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ இவ்வளோ நாள் அவள் கூட இருக்கல,
இவ்வளோ நாளில் ஒரு விஷயத்தில் கூட உனக்கு அவன் மேலே எதுவுமே தோணலையா? இல்லை மச்சான், நான் ஆரம்பத்தில் அவளை அக்செப்ட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் வரும்போது ஜெயக்கிட்ட அவள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். எல்லாரும் என்ன ரவுடி பொறுக்கி இவெல்லாம் உருப்பட மாட்டான் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. ஆனால் நான் ரவுடியாக இருக்கேன்னு தெரிஞ்சோம் நான் என்ன பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் இல்லாமல் நான் எதையும் பண்ண மாட்டேன்னு என்னை நம்புகிறா. அது மட்டும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவள் என் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன், தயன் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருந்தா. அதை கேட்டதும் இவ்வளோ நாள் இப்படி ஒரு பொண்ணை நான் அப்போவே மீட் பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுச்சுடா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது. இதை பார்த்தேங்க, இப்படியே ஏதோ தடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உன்னோட லைஃப்பை உன்னை விட்டு போயிடும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. உனக்கான ஒரு வாழ்க்கை அழகான பூந்தோட்டம் மாதிரி உனக்காக காத்துட்ருக்கு. அதை தொலைச்சிடாத. போய் முதல்ல அப்பாவுக்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். ஸோ தயாங் தான் அவனுக்கு அப்படியே உங்களை பற்றின மெமரிஸ், அதாவது இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்திருக்கான்ல, அந்த மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் அவனுக்கு இப்போ தான் அது எல்லாமே அட்மையர் பண்ணி யோசிக்கிறான். ஸோ அப்படியே அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு நீங்கள் தான் அப்படியே அவன் வந்தது கூட தெரியாமல் அவன் ஃபோட்டோ அப்படியே ஹக் பண்ணிட்டு பேபி மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ தயம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்து பின்னாடி வந்துட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் யாருமே இல்லைன்னு நினச்சி தான் தயம் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக ஹக் பண்ணவும் உங்களுக்கு அப்படியே செம்ம ஜர்க் ஆகுது. அப்படியே ஷாக்கில் அப்படியே பார்க்குறீங்க. தயம் நீங்கள் பயப்படாத, நான் தான். ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ என் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருந்தல, அப்போவே வந்துட்டேன். சரி, நீ என்ன பேசுகிறேன்னு கேட்க தான் இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தேன். சரி, இப்போ நான் வந்துட்டேன்ல, என்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? இல்லை, ஃபோட்டோ பார்த்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன். அதை என்கிட்ட சொன்னேன்னா நானும் கேட்டுப்பேன்ல. தயம் அது வந்து ஐ லவ் யூ டூ. தயம் நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஆமாம். அண்ட் சாரி, இவ்வளோ நாள் உன் லவ் புரிஞ்சிக்காம உன்னை தனியாக தவிக்க விட்டதுக்கு. அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் எனக்காக யோசிக்க யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு ஏஞ்சல் எனக்கு கிடச்சிட்டா. என் லைஃபே எனக்கு கிடச்சிருச்சு. ஐம் ஹாப்பி. இந்த நிமிஷம், இந்த நொடி, இப்போவே நான் செத்து போனாலும் சந்தோஷமாக செத்துருவேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அவன் முகத்தில் அப்படியே வைக்கிறீங்க. தயங்க், ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாத. நான் இருக்க வரைக்கும் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் சாக விட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தால் உனக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஃபைனலி உங்களுக்கு இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம் வேறு. ஸோ நீங்கள் ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க. பட்
உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே சொல்ல தெரியல. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, என்னது திடீர்னு என்னென்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டிலே ஆகுது அப்படிங்கிறது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் டெஸ்ட் பண்ணீங்க. பார்த்தா ரிசல்ட் பாசிட்டிவ். உங்களுக்கும் செம்ம ஹாப்பி. இதை வந்து தயாங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லணும்னு தெரியாமல் போய் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ தயாங் தான் அப்படியே ஹாலில் சோஃபாவில் அப்படியே உட்காண்ட்ருக்கான். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து 2 ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஹால் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஹால் இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் இப்போ இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரூமில் இருக்கீங்க, தயாங் ஹாலில் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் தான் அப்படியே போய் நிற்கிறீங்க. தயாங் ஏன்னா அது வந்து என்னடி? இல்லை, எனக்கு என்னென்னமோ சாப்பிட்ணுன்னு தோணுது தயாங். என்னென்னமோ சாப்பிட்ணுன்னு தோணுதா? இதை பாரு, நீ வர வர உன் ஹெல்த்தில் கான்சியஸே இல்லாமல் இருக்க. இப்போ பாரு, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு உன்னோட ஃபுட் கண்ட்ரோலெல்லாம் நான் செக் பண்ணணும். இனிமேல் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும். இப்போ பாரு, அதுவும் ஒன்று இன்னும் நீ எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி லாலிபாப் வாங்கி கொடுத்து உனக்கு எடுத்து வச்சுருக்கான் பாரு. போங்க தயாங்க, இப்போ பாரு அண்ணாவே திட்டுறீங்க. அண்ணன்னு சொல்லிடக்கூடாதே, உடனே அப்படியே வரைஞ்சிக்கிட்டு வந்துடுவல்ல நீ. தயாங் சரி, இப்போ என்ன சொல்ல வர? இல்லை தயாங், அது வந்து வந்ததுலேருந்து வந்து தாண்டி சொல்கிறேன். என்ன தாண்டி நடந்தது? அது தயாங், எனக்கு புளிப்பாக ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்க தெரியுமா? புளிப்பாக சாப்பிட்ணுமா? அப்படின்னா உங்க முடியா, இது கூட உனக்கு புரியல. என்னது? ஒன்றும் இல்லை தயாங், அதான் இந்த மேங்கோ அந்த மாதிரி. மேங்கோவா? என்ன திடீர்னு? இல்லை தயாங், எனக்கு இப்போதான் தோணுது. இப்போலாம் இல்லை, இன்னிலேருந்து தான் அப்படிலாம் தோணுது. என்னன்னு தெரியல. என்னாச்சு இவளுக்கு? என்ன இப்போ என்னென்னமோ பேசுகிறா? தயாங் என்னடி இப்போ எதுக்கு இப்படி நினைஞ்சிட்ருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு இன்னமும் புரியல. நீ வந்துங்கிற என்னன்னு தெளிவாக சொன்னால் தானே புரியும். அதான் என் தயாங், இப்போ என்ன இப்போ? இல்லை, சீக்கிரமா இல்லை, பெட்டு வேறு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக ஒரு பெரிய பெட்டாக வாங்கணும். என்னடி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஏதோ சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா பெட்டு வாங்கணும், ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ தயாங், கொனவே டேட், என்னடி சொல்கிற? ஆமாம் தயாங், அது வந்து என்ன சொல்கிற? நிஜமாவா? தயாங், இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் தயாங்க்கு செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களுக்கு தூக்கி அப்படியே சுற்றுறான். அப்படியே தூக்கிட்டு கீழே ஹாலுக்கு தான் ஓடி வரான். ஸோ ஜேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, டே பாவண்டா என் தங்கச்சி, குழந்தைய கீழே போட்டுறாது, ஏன்டா இப்படி சுற்றிட்டு வர, பொறுமையாக வாடா, ஏதோ படியில் சறுக்கி விழுந்து கை காலை உடச்சிடாத, நீ போனால் கூட பரவாயில்ல, என் தங்கச்சி பாவண்டா, எதுக்குடா இப்படி வர, இப்பா தெய்வமே கொஞ்சம் பொறுமையாக வாடா, எனக்கு இருக்கதே ஒரு தங்கச்சி தான், அவளையும் கீழே போட்டு கொன்றாத மச்சான். என்னடா மச்சான், நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, அதான் தெரியுதே, அப்படியே மூஞ்சில் 1000 வாட் பல்ப் எரியுது. என்ன மச்சான் நீ வேறு என்ன கேலி பண்ணுற? சரிடா, இப்போ என்ன மச்சான்? அது வந்து என்னடா, அது வந்து
அடிச்சு சொல்லித்தோல. அது வந்து மச்சான், நீ மாமா ஆயிட்டடா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், என் பொண்டாட்டி. என்னடா புதுசாக பொண்டாட்டின்லாம் சொல்கிற? பின்ன பொண்டாட்டின்னு சொல்லாமல் பொண்டாட்டி நான் சொல்ல முடியும்? ஐயோ கடவுளே. சரி சூப்பர்ரா. உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது மச்சான். ஃபைனலி அடப்போ மச்சான், நீ வேறு புகழ்ந்துக்கிட்டு இருக்க. மச்சான் என்னடா அது? உன்கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். என்ன? இல்லை, ஜியாவும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாம் இருக்கா. அதுக்கு என்ன? ஒயனும் அப்படி தான். ஆமாடா, அதுக்கு என்ன மச்சான்? இன்கேஸ் உனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அவங்க 2 பேருக்கும் புரியுது, என் பையனுக்கு உன் பொண்ணு அதானே? ஆமாம் மச்சான். அப்படியே நம்ம சம்மந்தி ஆகிட்டோன்னா அப்படியே நம்ம ஒன்றாவே இருப்பாங்க. பரவாயில்லையே, இப்படிலாம் யோசிக்கிற? ஆமாடா, என்னை அப்படி மாற்றிட்டா. அதுதான். ரைட். சரி மச்சான், எக்ஸாம் டைம் ஆச்சு. நான் அவளை ட்ராப் பண்ணிட்டு வரேன். எதில் போகிற? பைக்லையா? வேணாம், நீ அவளை கார்லேயே கூப்பிட்டு போ. சரி, அப்போ ஜியாவும் தானே வரணும்? 2 பேரையும் சேர்த்தே கூப்பிட்டு போகலாம். சரி. தயாங்க் ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, நீ கேங்ஸ்டரில் தானே இருந்தீங்க? ஆமாம். ஆனால் இப்போலாம் நீ வீட்டிலே இருக்க, எங்கேயுமே போகல. இல்லை, கேங்ஸ்டரில் தான் இருந்தேன், ஆனால் இப்போது பிடிக்கல. ஸோ நானும் ஜிமினும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ அதை நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ தான் அதோட கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய எம்என்சிலேருந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 monthஸில் ஆஃபீஸும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது சொல்லலான்னு வரலான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி இன்னொரு குட் நியூஸ் வந்துடுச்சு. அப்போது டபுள் ட்ரீட்டு. ஆமாம், டபுள் ட்ரீட் தான். சரி கிளம்புங்க, 2 பேரும் எக்ஸாம் போயிட்டு வரலாம். சரி போகலாமே. அண்ட் இப்படியே உங்களுக்கும் எக்ஸாம் முடியுது. அண்ட் இப்படியே ஆஃப்டர் 1 year நீங்கள் தான் கிச்சனில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு குட்டி பையன் அப்படியே ஓடி வரான். அத்தை, அட சில்லுக்குட்டி, இங்கே என்ன பண்ணுறீங்க? பாரு அத்தை, இந்த அம்மா எனக்கு சாக்லேட்டே கொடுக்க மாட்டேங்கிறா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது. எனக்கு லாலிபாப் வேணும். லாலிபாப் தானே? இரு, அத்தை போய் எடுத்துகிட்டு வரேன். ஏய் இதை பாரு, நீ ஓவராக செல்லலாம் கொடுக்காத. ஏய் நீ பேசாத. இதே தான் நான் ஆராக்கு சொன்னால், பாவம் சின்ன பொண்ணு சாப்பிட்டு போட்டோம் அப்படி இப்படின்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ஜியான் கேட்டால் மட்டும் மிரட்டிகிட்டா இருக்க. அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாக்லேட் ஊட்டி விடுறீங்க. அவனும் அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் ஜேகேவும் தயாவும் உட்காந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த 1 shot நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மொக்கையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.